ரொம்ப ஸ்பெஷலா இருந்த ஒரு மொமெண்ட்னா லைக் எப்பவுமே லைக் அம்மா ஸ்தானத்துல யாருமே பார்க்க மாட்டாங்க. நீங்க சொன்ன மாதிரி நீங்க இன்ட்ரோ கொடுத்ததை எப்படி ம். கொடுத்தீங்க? கிரஷ் மெட்டீரியல் எஸ். அப்படி இப்படின்னு ஆமா. லைக் ஆனா ஒரு இடத்துல இருந்து பாசம் கிடைக்கும் போது அன்ஃபில்டர்டா ம். ஒரு அம்மாவா ம். நிறைய பேர் வந்துட்டு நான் உன் பையனா பாக்குறேன். ஓகே. லைக் விஜய் வந்துட்டு பாய் நெக்ஸ்ட் டோர் ரொம்ப ரிலேட் பண்ண முடியுது. என் ம். பையனுக்கு இருக்கிற நிறைய கேரக்டர்ஸ் விஜய்க்கு இருக்கு. ம். நீ அப்படியே என் பையன் மாதிரியே இருக்கப்பா அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. ஆ. அண்ட் ஒரு வாட்டி செட்டுக்கு வந்துட்டு நான் ஏதோ ஒரு இன்டர்வியூல சொல்லியிருந்தேன் ம். இந்த மாதிரி எனக்கு இந்த சாப்பாடு ரொம்ப பிடிக்கும். ஓகே. ஒரு காம்பினேஷன் ஆஃப் ஒரு ம். மீல் மாதிரி ம். வச்சுக்கோங்களேன். அந்த மீலை வந்துட்டு அவங்க அப்படியே ஒரு பெரிய கேரியர்ல தனித்தனியா கட்டி அமிச்சிருந்தாங்க. ஓகே. எனக்கு எஸ். அன்னைக்கு ஷூட் இல்ல. ஓவர்வெல்மிங் ஷூட் இல்லையா? ம். என்னங்க சொல்றீங்க? ஆமா. அப்புறம்? அதுக்கப்புறம் அவங்க செட்ல கொடுத்திருந்தாங்க. ம். இவங்க ஹீரோயின் தான் அதுக்கப்புறம் அத டன்சோ பண்ணி விட்டாங்க. எஸ். கண்டிப்பா அதெல்லாம் எதிர்பார்க்காம பண்ற ஒரு விஷயம் தானே. அவங்க செல்ஃப்லெஸ்ஸா ஒரு விஷயம் பண்றாங்க அப்படின்றப்ப கண்டிப்பா அது ரொம்ப ஸ்பெஷலா இருக்கும். வேற ஏதாவது கிஃப்ட்ஸ் இந்த மாதிரி ரிசீவ் பண்ணிருக்கீங்களா? கிஃப்ட்ஸ் நிறைய வரும். லைக் ஆனா நான் மேக்ஸிமம் வந்துட்டு மெட்டீரியலிஸ்டிக் கிஃப்ட்ஸ் எதுவும் அனுப்பாதீங்க. லைக் ஓகே. பாசம் எதுவா இருந்தாலும் நீங்க வந்துட்டு அன்பளிப்பை தவிர்த்து விட்டு அன்பை மட்டும் அன்பை தாருங்கள். மட்டும் காட்டுங்கள். ஆமா, ஓகே. கரெக்டா பிடிச்சிட்டீங்க. ஸோ ஓகே. அப்படிதான் நிறைய இடத்துல சொல்லியிருக்கேன். பட் ம். அதையும் தாண்டி நிறைய கிஃப்ட்ஸ்லாம் அனுப்பிச்சிட்டே இருப்பாங்க. ம். அது அவங்க பாசம் எதுவும் பண்ண முடியாது. ம். பட் மோஸ்ட்லி விஜய் சம்பந்தப்பட்ட கிஃப்ட்ஸ் தான் வரும் எனக்கு. ஓகே. இதோ இந்த நான் போட்டிருக்க இந்த செயின், எஸ். இந்த மோதிரம், இந்த ஆ. ஸ்டட் ம். அந்த மாதிரி அவங்க வந்துட்டு கேரக்டர் அப்சர்வ் புரிஞ்சுட்டு பண்ண விஷயங்கள்லாம் குடுப்பாங்க. ஸோ இது கேரக்டருக்கு ஹெல்ப் ஆகும்ல. ம். என்னைக்கோ ஒரு நாள் அவர் யூஸ் பண்ணுவார்ல அப்படின்னு அனுப்புவாங்க. ச்சே. ஸோ நைஸ். அந்த அளவுக்கு அந்த கேரக்டர் அவங்களுக்கு உள்வாங்கி பிடிச்சு போச்சு. பார்த்துட்டு இருக்காங்க.